Hey guys, இப்போ Flipkart பிக் பில்லியன் டே சேல் அமேசான்லேருந்து கிரேட் இந்தியன் டே சேலை எட்டு வராங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நாமளே நிறைய கவர் பண்ணியிருக்கோம். பார்க்கலனா லிங்க் ஐ பட்டன்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்ன தான் ஆஃபரில் வந்தாலும் நீங்கள் இப்போ ஆஃபரில் இருக்கிறத விட பெஸ்ட்டான ஆஃபர்ஸில் வாங்குறதுக்கான ஒரு 10க்கும் மேற்பட்ட டிப்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு நல்ல டீலில் ப்ராடக்ட் வாங்க முடியும். இதுக்கு முன்னாடிலாம் நான் வாங்கியிருக்கேன், ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப், எப்போவுமே ப்ளஸ் மெம்பர்ஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கு தனியான ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஸோ ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கும் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கும் ஒரு நாள் முன்னாடியே ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு வேளை நீங்கள் வந்து இருக்கிறதுலே சூப்பரான டீலில் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போவே ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்துக்கான ப்ரைம் மெம்பர்ஷிப் 179 ரூபா தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு மாதம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ப்ரைம் மெம்பர்ஷிப்பை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆக்சஸும் கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை மிஸ் பண்ணவும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரே நாளில் எல்லாமே சேல் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்றது தான் பார்ப்பீங்க. ஏற்கனவே ஒரு டைம் வந்து OnePlus மொபைலை ஆஃபரில் கொடுக்கும்போது இந்த மாதிரி நடந்தது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இல்லை அப்படின்னா ரெகுலராக ப்ராடக்ட் பை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆயிருவீங்க. 200 சூப்பர் காயின் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு வேலை இல்லை அப்படின்னா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. குறிப்பாக இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்லாம் ப்ரைம் மெம்பர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு தாறுமாறான ஆஃபர்ஸாக அள்ளி தட்டுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து, ஆஃபர் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எப்போவுமே அதிகமான ஆஃபர் எந்த டைமில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு 12 மணிலேருந்து 1 மணி இந்த டைம் கேப்பில் தான். ஸோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆன உடனே பெஸ்ட்டான டீல்ஸ்லாம் கொடுப்பாங்க. சில சமயங்களில் பெஸ்ட்டான டீல் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் ப்ரைஸிங் எரரில் ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயும் நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி காலையில் நம்ம பார்க்குறத விட எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர், எக்ஸ்ட்ரா 10,000 ஆஃபர், இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் ரெகுலராக 12லேருந்து 1 மணி நேரம் முதல் 1 மணி நேரத்தில் அவங்க கொடுப்பாங்க. அது டெய்லியும் ஆஃபர் நடக்கிற டெய்லியும் ரிப்பீட்டடாக ரன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து முதல் 1 மணி நேரத்தில் ஆஃபரை செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் பெஸ்ட்டான ப்ராடக்ட் கிடைக்கும். என்ன ஆஃபர் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதுக்காக தான் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஆஃபர்ஸ் ஜோன் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனல் அது போக வெப்சைட்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் முதல் 1 மணி நேரம் இல்லை, நைட்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்பப்பெல்லாம் என்னென்ன ஆஃபர்லாம் பெஸ்ட்டாக வருதோ எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிட்டு ரெகுலராக செக் பண்ணிங்கனாலே உங்களால் பெஸ்ட்டான டீல்ஸை தெரிஞ்சுக்க முடியும். டெலகிராம் சேனலுக்கு லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃபர் ஜோன் 2020 அப்படின்னு சர்ச் பண்ணியும் ஜாயின் பண்ணலாம். 32,000 மெம்பர்ஸ் மேலே நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆஃபர்ஸை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆஃபர்ஸ். நேற்று நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பார்த்துருந்தேன், இந்த கிரெடிட் கார்டு வேலை தான் ஏமாத்து வேலைப்பா, நாங்கள் எங்கே கார்டுக்கு போவோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கிரெடிட் கார்டு ஆஃபர் ஏன் பார்க்குறீங்க? இந்த சேலில் டெபிட் கார்டுக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஏடிஎம் கார்ட்ஸ். ஸோ ஏடிஎம் கார்டு இல்லாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையாவது ஏடிஎம் கார்டு, அதாவது அவங்க கொடுத்துருக்க எஸ்பிஐ கார்டோ, ஐசிஐசிஐ கார்டோ, ஆக்சிஸ் கார்டோ இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதுக்கு எவ்வளோ ஆஃபர் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டெபிட் கார்டு மூலமாகவே ஆஃபர் எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு அப்படின்றது கொஞ்சம் கிடைக்க கஷ்டமான விஷயம். ரெகுலராக ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ கிடைக்க கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் டெபிட் கார்டு அப்படின்றது எல்லார்ட்டையுமே இருக்கும். ஸோ அந்த ஆஃபரை ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஆஃபரை யூஸ் பண்ண பாருங்கள். அடுத்து, கூப்பன்ஸ் அண்ட் சூப்பர் காயின்ஸ். நீங்கள் அமேசானில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான கூப்பன் ஆஃபர் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு இன்னுமே கூப்பன்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்குது. கூப்பன் ஆஃபர் அப்படின்றது சிம்பிள் தான். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் கூப்பன் ஆஃபரோட இருக்குது, 3000 ரூபா கூப்பன் ஆஃபர் இருக்குது அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்ளை கூப்பன் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து மொபைலில் அப்படின்னா அப்ளை கொடுங்க, பிசியில் அப்படின்னா அதில் ஒரு டிக் பண்ண வேண்டியிருக்கும், டிக் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ரெகுலராக பை பண்ணி உங்களோட கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணுங்கள். இந்த 3000 ரூபாய் கம்மியாகும். அது போக நீங்கள் கார்டை யூஸ் பண்ணி பை பண்ணுறதுனால அந்த கார்டுக்கான ஆஃபரும் கம்மியாகும். ஓவராலாக 5,000 6,000 ரூபாய் வரைக்குமா கம்மியாக வாய்ப்பு இருக்குது சில பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் அந்த கூப்பன் ஆஃபரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸ், நிறைய டிவிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் காயினை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 150 சூப்பர் காயினை யூஸ் பண்ணுறது மூலமாக 1000 ரூபாய் வரைக்குமான எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதையுமே நம்ம கிளைம் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஃப்ளிப்கார்ட்டில். அடுத்து, சூப்பர் காயின்ஸ் மாதிரி அமேசானில் டைமண்ட்ஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு சில கேம் ப்ளே பண்ணுறது மூலமாக இந்த டைமண்ட்ஸை ஃப்ரீயாக அமேசானில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு.
எனக்கு கூட இந்த 1100 டைமண்ட் மேலே கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் அந்த டைமண்டை வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இதை வச்சும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் எடுக்க முடியும். ஸோ எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் டெலகிராம் சேனலில் இருக்கணும். நான் வந்து டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரெகுலராக பண்ண முடியாது, அதனால தான் டெலகிராம் சேனலில் பண்ணுறேன். ஸோ இந்த ஆஃபரில் வேணால் ஜாயின் பண்ணி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் என்ன ப்ரைஸில் இருந்தது, இப்போவும் அதே ப்ரைஸில் தான் இருக்குதா, உண்மையிலே எப்போ கம்மியாச்சு அப்படின்றலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து எப்பப்போ என்ன ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அந்த எக்ஸ்டென்ஷன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் மேலே சர்ச்சில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக என்ன ஆஃபரில் வந்தது அப்படின்ற சர்ச் டீட்டெயிலை வச்சு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு முடிவு பண்ணிட்டு இப்போ வந்திருக்க ஆஃபர் பெஸ்ட்டாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட் பெஸ்ட் ஆஃபர் தானா அப்படின்றத ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கார்டு டிஸ்கவுண்ட். இங்கே கார்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் கார்டு டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்னமோ ஒரு 1000 ரூபா ப்ராடக்ட் தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு டிஸ்கவுண்ட்டை கண்டுக்காமல் இருப்போம். ஆனால் 1000 ரூபாய்க்கு 3 ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் அப்படின்னு தனித்தனியாக நம்ம வாங்கிடுவோம். நீங்கள் இதெல்லாம் ஒன்றா கார்ட்டில் ஒரே மாதிரி போட்டு நீங்கள் பை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன், ஒரு மிக்ஸி, அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை சேர்த்து மொத்தமாக 5000 ரூபாய்க்கு மேலே ப்ராடக்ட்டை கொண்டு போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான 500 ரூபாய்க்கான ஆஃபர் கிடைக்கும் 10% அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ 4500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் மொத்தமாக ப்ராடக்ட் வாங்குறவங்க அப்படின்னா மொத்தமாக கார்ட்டில் போட்டு அந்த ஆஃபரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து டெலிவரி டேட். இதையும் நம்ம கமெண்டில் பார்த்துருந்தேன். ஒரு சில டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஃபர் சூப்பராக இருக்குது, லாஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இன்னமும் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட்டில் தான் ஆஃபர் சூப்பராக வருமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சில ப்ராடக்ட் செல் வந்து நல்லா ஆயிருக்காது, அதனால அவங்க வந்து லாஸ்ட்டில் ஆஃபர் கொடுப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்பி நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இதை பண்ணலாங்க. நீங்கள் குறிப்பாக டிவிஸ் அது போக ஹோம் அப்ளைன்ஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து டெலிவரி டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ டேட் லேட்டாக போட முடியுமோ அவ்வளோ டேட் லேட்டாக போட்டுக்கோங்க. இதனால் அதே ப்ராடக்ட் திரும்ப எப்போது ஆஃபரில் வருதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து லேட்டாக போட்டிருக்க ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணிட்டு இப்போ புதுசாக எக்ஸ்ட்ரா ஆஃபரில் கிடச்ச ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணிக்கவும் வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் டிவி அந்த மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டை தள்ளி போடலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது கார்டுக்கு கொடுத்துருக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில மொபைல்ஸ்க்கு 3000லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் தான் கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து கார்டு ஆஃபர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மொபைல்ஸையும் தனியாக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஸோ கார்டு ப்ளஸ் அவங்க கொடுக்குற கூப்பன் ஆஃபர் அது போக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் வேறு இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு மொபைலை வச்சுட்ருக்கீங்க, எக்ஸ்சேஞ்சில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் என்ன மொபைலில் இருக்குது, அந்த மொபைல் உங்களுக்கு ஓகேயா அப்படின்றத பார்க்கலாம். இதன் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ணுறது மூலமாக குறைஞ்சது 8,000 to 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களோட பழைய மொபைலை நீங்கள் கொடுக்க முடியும். மீதி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் போதும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர் இருக்கிற மொபைலை நீங்கள் கரெக்டாக கார்டை யூஸ் பண்ணி வாங்குறது மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கறதை விட இன்னமும் கம்மி ப்ரைஸில் அந்த மொபைல் கிடைக்கும். ஸோ இதையும் நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். என்னடா இவன் எல்லாத்தையும் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் நினைக்கலாம். வேறு வழி இல்லைங்க. ஸோ நான் என்னால் உங்களுக்கு டீட்டெயில் தர முடிகிற ஒரே இடம் நம்மளோட டெலகிராம் சேனல் மட்டும்தான். ஸோ யூடியூப்பில் கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணாலுமே என்னால் ஒரு சில போஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கிற போஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். டெலகிராமில் அப்படி கிடையாது, ரெகுலராக நான் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் ஒரு ஸ்வைப்பில் அவ்வளோத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். ஸோ அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரைஸ் கம்பேரிஷன். இங்கே ஒரே மொபைல் ஒரே ப்ராடக்ட்டுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயும் வெவ்வேறு ப்ரைஸ் நிறைய டைமில் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அமேசானில் வாங்குறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்கன்னா அமேசான்லேயும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் என்ன ப்ரைஸ் வித்தியாசம் இருக்குது, ஒருவேளை அமேசானில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூப்பன் ஆஃபர் எதுவும் கிடைக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நிறைய டைமில் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற அதே பொருள் அமேசானில் எக்ஸ்ட்ரா கூப்பன் ஆஃபரோட நமக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் 2 வெப்சைட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா 2 போனஸ் டிப்புங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அது வந்து வீட்டு உபயோக பொருள், அதாவது டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களோட டீலர் வந்து ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சின்ன ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, மொபைல் இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஏதாவது டேமேஜ் இருக்கிற பட்சத்தில் அல்லது ப்ராடக்ட் நடுவில் மிஸ் ஆகிருந்தால் கூட இந்த வீடியோ காமிச்சு கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஆஃபரில் இந்த மாதிரி அதிகமாக தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்தமாக அனுப்புவாங்க. ஸோ டேமேஜும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்க மறக்காதீங்க.
அடுத்து இந்த மாதிரி ஆஃபரில் ரொம்ப முக்கியமான நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா கண்ணை மூட்டு நமக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கிடுறது. சூப்பரான ஆஃபர் இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் நம்ம வாங்கி வேஸ்ட்டாக போடுற மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கக்கூடாது. அப்படின்னா இப்போவுமே ஒரு நோட்ஸ் எடுத்துருங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படுது, என்னென்ன ப்ராடக்ட் சூப்பரான ஆஃபர்ஸில் வந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட பட்ஜெட் அது போக ப்ராடக்ட்டை நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணி வைங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே உங்களால் பெஸ்ட்டான ஆஃபர்ஸை தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கனாலோ மியூட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலோ அதெல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனையுமே ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற ஆஃபர்ஸ்லாம் உடனுக்குடன் வரும். இந்த ஆஃபரில் மட்டுமாவது அன்மியூட் பண்ணி வைங்க. ஏன்னா நிறைய டீல்ஸை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நானுமே பெஸ்ட்டான ஆஃபர்ஸை மட்டும் தான் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கிற மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா போர் அடிச்சதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.